கர்த்தருடைய வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்துக்கு துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. அன்புள்ள கர்த்தருடைய மக்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இன்றைய கர்த்தருடைய வார்த்தையாவது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. Taste and see that the Lord is good. Blessed is the man who trusts in him. அவரை ருசிப்பது என்றால் என்ன? அவருக்கு நாம் நேரத்தை ஒவ்வொரு நாளும் ஒதுக்குவது, ஜெபத்தை பழக்கமாக்குவது, அவரை ஒருமனதாக துதித்து ஸ்தோத்தரிப்பது, அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்வது, அவருடைய சத்தியத்தில் நம்மை நிரப்புவது போன்றவைகளே ஆகும். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, உம்மில் விசுவாசம் வைத்து நீ நல்லவர் என்பதை ருசிக்க கிருபை செய்யும். பாவியின் பாவத்தை முடித்து வைக்க நீர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை ருசிக்க கிருபை தாரும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.